Example 1.6. If adjoint A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துட்டாங்க, find A inverse find பண்ணோம். நம்ம last example பார்த்திருந்தோம் 1.5ல adjoint A கொடுத்துட்டு A find பண்ணோம். இங்க என்ன பண்றோம்? adjoint A கொடுத்துட்டு A inverse find பண்றோம். ஓகே, அப்போ first கொடுத்திருக்க அந்த given எழுதிக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? adjoint A கொடுத்திருக்காங்க. adjoint A equal to அந்த given matrix 3/3 matrix -1 2 2 1 1 2 2 2 1 given matrix எழுதியாச்சு. இங்க நம்ம ஃபைண்ட் பண்றது என்னது? A inverse ஃபைண்ட் பண்ணனும். இப்போ A inverse ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு A ஃபைண்ட் adjoint A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதணும்? A equal to last sum example 1.5ல பார்த்தோம். என்ன பண்ணோம்? A equal to plus or minus 1 by square root of determinant adjoint A into adj of adjoint A. அப்போ அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. இங்கே A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். adjoint A கொடுத்துட்டு இங்கே A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். சேம் ஃபார்முலாவை தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் adjoint A இன்டு adjoint A. ஓகே, இதான் A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. A ஃபைண்ட் பண்ணையில் நம்ம என்ன பண்ணோம்னா A equal to plus or minus 1 by square root of determinant adjoint A into adj of adjoint A. அப்போ இந்த adjoint Aக்கும் adjoint find பண்ணுவோம். ஏன்னா given adjoint A கொடுத்துருப்பாங்க. இந்த adjoint Aக்கும் adjoint find பண்ணுவோம். determinant find பண்ணுவோம். அது A. இங்கே A inverseக்கு என்ன ஃபார்முலானா A inverse equal to plus or minus 1 by square root of determinant adjoint A into adjoint A. டைரக்டா அந்த கொடுத்திருக்க அந்த given adjoint A தான். அந்த adjoint A வை டைரக்டா எழுதிக்கலாம். A க்கு வந்துட்டு அந்த adjoint A க்கு நம்ம adjoint ஃபைண்ட் பண்ணோம். இங்க வந்து டைரக்டா அந்த adjoint A வை எழுதினா போதும். அப்ப இங்க என்ன மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும்? adjoint A க்கு determinant மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். determinant மட்டும் ஃபைண்ட் பண்ணாலே நம்ம A inverse கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப determinant of adjoint A equal to determinant எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது? ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 2s 4 1 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் வரணும். மைனஸ் 2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் வச்சுனா பேலன்ஸ் இருக்கிறது 1 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 2s 4 1 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும்? இந்த ரோ இந்த காலம் போயிடும். இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 2s 2 மைனஸ் 1 2s 2. ஓகே, தென் விச் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு 1 minus 4 1 minus 4 minus 3, then minus 2 into 1 minus 4 minus 3 plus 2 into 2 minus 2 0 which is equal to இங்கே மல்டிப்ளை பண்ணோம். -1 into -3 minus into minus plus 3 1 into 3 3 3. அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் into மைனஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3 2s 6 plus 2 into 0 0 which is equal to 3 plus 6 9. So determinant of adjoint A குள்ள வேல்யூ 9 கிடைச்சிருச்சு. இனி டைரக்டா அந்த ஃபார்முலால எழுதலாம். என்ன எழுதலாம்? A inverse equal to plus or minus 1 by square root of 9 into adjoint A அந்த given matrix எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ A inverse அந்த ஃபார்முலாக்குள்ள வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ A inverse equal to plus or minus 1 by square root of 9 3 1 by 3 into அந்த adjoint A. adjoint Aங்கிறது given matrix தான். இதே A ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணியிருப்போம்? நம்ம இந்த adjoint Aக்கு adjoint ஃபைண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கணும். இது A இன்வெர்ஸ்னால டைரெக்டாக இந்த adjoint A given matrixல adjoint A தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணது adjoint Aக்கு டிட்டர்மினன்ட் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணோம். டிட்டர்மினன்ட் 9 கிடைச்சது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. ஸோ A இன்வெர்ஸ்க்கு ஆன்சர் என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 3 இன்ட்டு ஒரு 3 அந்த given matrix adjoint A அந்த மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம்.